மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இருள் சூழ்ந்த ஒரு ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கூட களப்பிரர்கள் ஆட்சி காலத்தை அப்படி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இருண்ட காலம்னுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் இந்த கடந்த 5 வருஷம். அதை சரி செய்யறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமாக ஆட்சியை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாய் கூசாமல் இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்றது தெரியல. எப்படி அட்மின் தான் போட்டிருக்க போகிறாருன்னு வச்சுக்கிங்க. அது ஒரு டெம்ப்ளேட்டு அப்படி தான் வரும். ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? ஜென்சி அவன் வந்து சுயமரியாதையை அவனுக்குள்ளார வளர்த்துக்கிட்டவன். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கொத்தடிமனா அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஜென்சி கிடையாது. நீங்கள் வேணால் பேர் வச்சுக்கலாம். சோறு வைக்க மாட்டீங்க, பேர் வேணால் வச்சுக்கலாம். சூப்பராக வைப்பாங்க அதெல்லாம் பேர் திமுக. ஸோ இந்த வாக்கு வங்கிக்காக இவங்க ஜென்சிஸை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோன்னு காட்டிக்கிறது இல்லை. அவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஷோ காட்டுறாங்க. இப்போ ஜென்சி கூட எதுக்கு இந்த ஷோன்றீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு? ஸ்டாலின் அவர்களை ஏமாத்துறதுக்கு. அவர் ஏமாறுறாருங்க, இப்போவும் ஏமாறுறாரு. அதுதான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ஒரு மேடையில் பேசிட்டாரு, நம்ம வந்து சோசியல் மீடியாவை வந்து நம்ம சரியாக கையாளல, இந்த ஜென்சி தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்றத ஒத்துக்கிறாரு. உடனே வந்து டிஆர்பி ராஜா தலைமையில் ஒரு ட்ராமா. அந்த சிஸ்டம் ஃபெயிலியரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரி பண்ணக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்றைக்கி விஜய் அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ராசஸில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதிகாரிகளுக்கு பங்கு இருக்குது, பொதுமக்களுக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸை சரி பண்ண முடியும். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து தேவையில்லாத ப்ரெஸ் மீட் கிடையாது. சும்மா உட்காந்து வளன்னு. சம்டைம்ஸ் வந்து இந்த கேள்விக்கு அவங்க ட்ரிகர் ஆகி அவங்களுடைய பர்சனலான சில விஷயங்களை வந்து அதை தோன்ற மாதிரியோ இல்லை அவங்க பதிலை வந்து வேறு மாதிரியா இங்கே திணிக்கிற மாதிரியான கேள்விகளே வந்து இங்கே திணிக்கப்படுது. இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொடுக்காம போகிறப்போ ஒரு ஹைப் ஏறிக்கிட்டே ஒரு பதவிக்கு வந்துட்டீங்க. வந்து இப்போ 25 நாள் கிட்ட ஆக போகுது. இன்னைக்கு 24வது நாள். இன்னமுமே ஏன் டிஎம்கேவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? உங்களுடைய வேலைகள், உங்களோட விஷன் என்னங்கிறத அங்கே சொல்லலாமே. நான் ஏற்கனவே உங்களுக்கு அது பதில் ஒரு முறை சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாளும் எல்லா மேடைகளும் ஒரு அரசியல் தலைவருக்கு பிரச்சாரம் தான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். பிஸியாக போயிட்டு இருக்குல்ல, எப்படி போயிட்டு இருக்கு? எதை கேட்குறீங்க? அரசியல் சூழலா இல்லை நம்ம லைஃப் கேட்குறீங்க? இல்லை, கட்சியினுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வேலைகள். ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து ஜெயிக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப வேகமாக ஓடணும், ஜெயிச்சா அதை விட வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னமும் அதிகமாக வந்து வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த கட்ட வேலைகள், மக்கள் பணி, கட்சி பணி, அதுவும் இல்லாமல் அடுத்த தேர்தல் பணி வேறு வரும். ஸோ அதையும் வந்து எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குது இந்த குதிரை. இப்போது இன்றைக்கி வந்து கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள இருளை சூரிய வெளிச்சம் மூலியமாக விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து ட்வீட் வந்து விரட்டி அடிச்சாச்சா? அவங்க வந்து இந்த இருளை விரட்டி அடிக்கிறாங்க. நீங்க ஏன் அங்க போறீங்க? 5 வருஷமா விடியல் நீங்களே 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப கேட்டீங்களா விடியல் எங்கேயாவது வார்த்தையை? ஏன் இருள் சூழ்ந்தது இந்த 5 வருஷம் தாங்க. அதாவது இந்த இருள் சூழ்ந்த ஒரு ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கூட களப்பிரர்கள் ஆட்சி காலத்தை அப்படி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இருண்ட காலம்னுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் இந்த கடந்த 5 வருஷம். அதை சரி செய்யறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமாக ஆட்சியை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வாய் கூசாமல் இதெல்லாம் எப்படி போடுறாங்கன்றது தெரியல. எப்படி அட்மின் தான் போட்டிருக்க போகிறாருன்னு வச்சுக்கிங்க. அது ஒரு டெம்ப்ளேட்டு அப்படி தான் வரும். ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? இல்லை. ஸோ ஜென்ரலாக போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இருந்த இருளை வந்து போக்குறதுக்கான உண்மையான ஒரு வெளிச்சத்தை இங்கே வந்து விஜயண்ணா கொடுத்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஜென்சின்னு சொன்னீங்கல்ல, இப்போது ஜென்சிக்கு உண்டான அந்த கூட்டத்தை டிவிக்கே இனிமேல் வந்து உரிமை கொண்டாட முடியாது, எங்கள் பக்கமும் ஜென்சி இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக சமீபத்தில் ஒரு மீட்டிங் அறிவாலயத்தில் நடந்தது. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அந்த நிகழ்ச்சி வந்து நடத்த போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க.
ஜென்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வரும் நாட்களில் ஜென்சி ஆல்ஃபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் ஓட்டுகள் வந்துடும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறையை நோக்கி தற்பொழுது திமுக நகர்ந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கும்ல? எங்களுக்கு ஏன் அது டஃப்பாக இருக்க போகுது எனக்கு ஒன்று புரியல. முதல்ல ஜென்சின்னு ஒரு ஏதோ கூட்டம் நடத்துனாங்க, நானும் வந்து அதை பார்த்தேன். ஜென்சியாது அவங்களுக்கா மனசில் தோணுது, என்னடா கூட்டம் வந்திருக்கிறது போது கரடுகட்டையாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எப்பறம் நம்ம ஜென்சின்னு சொல்கிறதுன்னு சொல்லி மேலே ஏறி அவனே வளர்றான். அல்ல அவங்களே சொல்கிறாங்க நாளைக்கு ரவுண்ட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு. ஏங்க அவனே கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க மேலே ஏறி நின்றுக்கிட்டு சொல்கிறான், இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே எடுத்து போடுவாங்கன்னு. சுற்றி பார்த்தா மொத்தமே அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன ஆள் இல்லைங்க, சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, வாழ்த்தலாம். ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒருத்தன் இங்கே வந்து இந்த பக்கம் நான் தற்கொலை தண்டான்னு ஒத்துக்கிட்டானா? எங்கே இவ்வளோ நாள் தற்கொலை உனக்கு என்ன பண்ணீங்கல்ல, அவன் யாராவது ஒத்துக்கிட்டானா? தற்கொலைன்னு அவங்க உங்களை சொல்றாங்க, அவங்கள ஒத்துக்கணும்னா நீங்க தான் ஒத்துக்கணும். அதான் சொல்றேன், நாங்கள் ஒத்துக்கிட்டோமா எங்கேயாவது? நாங்கள்லாம் படித்து நல்லா அறிவார்ந்த சிந்தனையுடைய ஒரு இளைஞர் சமுதாயமாக இங்கே இருக்கோம் தான் நாங்கள் சொன்னே தவிர நாங்கள் எதுவும் தற்கொலை ஆமான்னு ஒத்துக்கல. ஆனால் இவங்க மேடை ஏறி நாங்கள் கொத்தடிமை தாண்டா ஆமாண்டா 200 ரூபாய்க்கு வேலை செய்யணும்னு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இதுக்கு புதுசாக பேர் வர வச்சாங்க, கொத்தூஸ். இவங்க அதாவது கடையில் போய் இப்போல்லாம் கேட்டேன்னா என்ன ஒரு கொத்து போடணுன்னா எந்த கொத்து தம்பி, முட்டை கொத்தா சிக்கன் கொத்தான்னு கேட்பாங்க, திமுக கொத்தான்னு கேட்பாங்க போல. அந்த அளவுக்கு அது அது எனக்கு சிரிக்கிறதா என்னன்றது தெரியலிங்க. திமுகவுடைய அடிநாதம் என்ன, கொள்கை என்ன, அதை பேசணும். அதை பேச வைக்கிறது தான் திமுகவுடைய வளர்ச்சியை இத்தனை வருஷமாக இருந்தது. இப்போ என்ன பேச வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாட்டா நான் கொத்து அடிமை, நான் கொத்தூசு, நான் வந்து ப்ரௌடு கொத்தடிமை, இப்படி பேச வச்சது தான் திமுக செஞ்ச சாதனை. இங்கே தெரியுதா யார் தற்கொலையில் வளர்த்து வச்சிருக்காங்க? அதை அடுத்த தலைமுறையும் பேச வச்சிருக்காங்கன்னா அடுத்த தலைமுறைக்குள்ளே திமுக வந்துட்டாங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சிக்காத ஒரு விஷயம், நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா, ஜென்சி மட்டும் வாக்கு போட்டு இங்கே வரல. ஜென்சிஸ்ன்றது நீங்கள் கட்சிக்குள்ளார பார்த்தீங்களா? எங்களுக்கு இந்த இளைஞர் தலைமுறை அதனால தான் சொல்கிறேன், மேஜராக அவங்க இருக்காங்க. மேஜராக அவங்க பண்ண ரோல் என்னன்னா, நீங்கள் செஞ்ச தப்புகளை அவங்க சுட்டி காட்டினாங்க, சோசியல் மீடியாவை பயன்படுத்தினாங்க. நீ இதுக்காக ஓப்பன் பண்ணுறா. நாம் தமிழில் கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்களே, நீங்களா ஒரு 10 ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, விஜய் திட்டத்துக்காகவே நான் 4 அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஒரு நிர்வாகிய மேலே பேசினாங்கல்ல, அதை தான் இவங்க வேறு மாடுலேஷனில் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வாங்க, சோசியல் மீடியாவில் வராதவங்களாம் வாங்க, வந்தவங்களாம் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி நம்மளாம் அதில் வந்து கொத்தூசுன்னு சொல்லி பெருமையாக வந்து ஃபயர் விட்டுக்கணும். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா. இங்கே ஜென்சி யாருன்னா கட்சிக்காரங்க கிடையாது. உங்களுக்கு அதுதான் இன்னமும் புரியல. இவங்க யாரும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க கட்சியில் இருக்கிறவங்க கிடையாது. அவன் வெளியே வரமாட்டான். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சதை சுட்டி காட்டுறது ஒரு பிளாட்ஃபார்மாக சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுவான். அவன் எல்லா காலத்திலும் யூஸ் பண்ணியிருக்கான். சோசியல் மீடியா வந்த காலத்துல இருந்து அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு சில தப்பு பண்ணுதுன்னா அவன் தான் சுட்டி காட்டுறான். இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவன் சுட்டி காட்டுறான், நீங்கள் செய்கிறது இது தப்பு, இதுக்காக உங்களுக்கு நாங்கள் வாக்கு போட்டோம், இதுவாக மாற்றம். நிறைய வந்து வெளியிருந்து வந்து வர குரல்களை தாண்டி உள்ளுக்குள்ளே இருந்தே குரல்கள் வருது. இதுதான் ஜென்சி. அவன் வந்து சுயமரியாதையை அவனுக்குள்ளார வளர்த்துக்கிட்டவன். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கொத்தடிமனா அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஜென்சி கிடையாது. நீங்கள் வேணால் பேர் வச்சுக்கலாம், சோறு வைக்க மாட்டீங்க, பேர் வேணால் வச்சுக்கலாம், சூப்பராக வைப்பாங்க அதெல்லாம் பேர் திமுக. ஸோ இந்த வாக்கு வங்கிக்காக இவங்க ஜென்சிஸை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோன்னு காட்டிக்கிறது இல்லை. இவங்க அதை செயல்படணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எதை வந்து செஞ்சீங்க, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை அவன் பார்க்குறான். அதனால தான் அவனுக்கு அவன் ஆதரவு கொடுக்கலாமா வேணாம்னு யோசிக்கிறான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தது ஒரு திரை கவர்ச்சி, நீங்கள் பேசுகிறதுலாம் கிடையாது, உங்கள் மேலே இருந்த வெறுப்பு, நீங்கள் செஞ்ச அலங்கோல ஆட்சி. இதை தாண்டி நீங்கள் பண்ண வந்து அந்த ஒரு அதிகார ஒரு தோரணை இருக்கு இல்லையா, நான் தானே எல்லாத்துக்கும், எனக்கு கீழே தானே நீங்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு தோரணை இருக்குல்ல, அந்த அகம்பாவத்தை உடைக்கணும் அப்படின்னு நினச்சான். அப்போது இவ்வளோ நாளாக வந்து அதாவது அம்மையார் இறந்ததன் பிறகு இந்த ஒரு 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், எதிரிகளே இல்லாமல் போனது தான் ஒரு திமுகவுக்கு ப்ளஸ் அமைஞ்சிருச்சா? இல்லை, அவங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி வந்து அமைஞ்சது. இல்லை, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. மூத்த பத்திரிகையாளராக தான் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது எல்லாருமே நண்பர்கள், எதிரிகள் கிடையாது, ஊடகங்கள் நண்பர்கள், கூட்டணி கட்சிகள் நண்பர்கள். இப்போ விஜய்க்கு எல்லாமே எதிரிகள், ஊடகங்கள் எதிரிகள், அதற்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிரிகள். அவரே தன்னை வந்து டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு எதிரியை வந்து நிறுத்திக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த தோரணை ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் எதிரிகளே இல்லாமல் போனது தான் காரணமாக இருக்கான்னு தான் என்னோட கேள்வி. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம தான் ஒரே ஆப்ஷன்.
எதிர்க்க வந்து ஆளுமையாக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லீடர் வந்து ஜெயலலிதா அம்மையார்ன்றவங்க இல்லை. இந்த அந்த இடத்துல எடப்பாடியாலையும் ஃபேஸ் பண்ண முடியல. இல்லை, அவர் 4.5 வருஷம் வந்து ஓரளவுக்கு உருட்டி கொண்டு வந்துட்டார். அந்த 4.5 வருஷம் அந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை போட்டு நான் பெருசாக ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிம்பம் 2021 இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பிகே அவரெல்லாம் வந்து நல்லா எலிவேட் பண்ணி விட்டார். அந்த எலிவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிடைச்ச வெற்றி ரொம்ப சாதாரணமான ஒரு மார்ஜினல் வெற்றி தான், அது பெரிய வெற்றி கிடையாது. அப்ப என்ன, ஆனால் அப்ப இருமுனை போட்டி தான். 66 சீட்டு ஏடிஎம்கே மட்டும், டிஎம்கேவோட சேர்த்து 75. இப்ப டிஎம்கேவே அந்த இடத்துக்கு வரல, 59 சீட்லயே நின்றுச்சு. அதுதான் சொல்றேன். இப்ப எதிர்கட்சி லாஸ்ட் டைம் வந்து வாங்கின சீட்டை விட இந்த முறை எதிர்கட்சியா திமுக வாங்கினது கம்மி. இத்தனைக்கும் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, நீங்க மொத்தமா வந்து எதிர்ப்பு வாக்குகள்லாம் பிரியுது. கிரெடிட் டு கோஸ் டு டிஎம்கே தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், தெளிவாக மக்கள் ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஃபோர்ஸ், அது இது வரைக்கும் கிடைக்கல. நீங்கள் கமலஹாசனை சொல்லலாம், விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். அவங்க வந்த டைம் அப்படின்றது வேற. சிரஞ்சீவி உதாரணம் எடுத்துகிட்டு இருந்தீங்க, என்டிஆர், நான் எல்லாத்துக்கும் சொன்னேன், எல்லா உதாரணத்தையும் உடச்சி தூக்கி போட்டாச்சு. இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆப்போனண்டா இவரை வச்சு பார்க்கலாம் அந்த இடத்துல. நான் ஏற்கனவே நம்ம கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நீங்கள் இண்டிவிஜுவலாக யாரை வச்சு பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினா, எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, இல்லை அண்ணாமலை அவர்களா, இல்லை விஜய் அவர்களான்னு வச்சிங்கன்னா எல்லாரையும் தள்ளிட்டு ஒற்றை நபராக வந்து நின்னார். நிறைய கருத்து கணிப்பு கூட என்னடா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவரால் பர்சன்டேஜ் 24 ஆனால் சிஎம் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 48 போதே % அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அது சரியாக எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைனா அது மேனிப்புலேட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பேசணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர் கையில் ஆட்சி இருந்தால் இவர் எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியில் இருக்குது. அதை வந்து திமுக கோட்டை விட்டுருக்கு. என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவருக்கு முக்கியமாக வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டப்பட்ட ஆட்சி உலகம் வேற, அவருக்கு காட்டாத ஆட்சி உலகம் தான் யதார்த்தம். தேனாரும் பாலாரும் ஓடும் தான் காட்டினாங்க. இவங்க தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கிட்டு அன்றைக்கி அடித்து காவல்துறையினை கைது பண்ணி கொண்டு போகிற அன்றைக்கி கூலி படம் பார்த்தாங்களா இல்லையா? இது உங்கள் தோல்வி காரணமே கிடையாதா? இதை தாண்டி மறுநாளே வேற ஒரு தூய்மை பணியாளர்களை கூட்டு வந்து அங்கே ஒரு ட்ராமா போட்டாங்களா இல்லையா? இது நீங்கள் தோல்வி காரணம் கிடையாது. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறேன், அவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஷோ காட்டுறாங்க. இப்போ ஜென்சி கூட எதுக்கு இந்த ஷோன்றீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு? ஸ்டாலின் அவர்களை ஏமாத்துறதுக்கு. அவர் ஏமாறுறாருங்க, இப்பவும் ஏமாறுறாரு. அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு வந்து ஒரு மேடையில் பேசிட்டாரு, நம்ம வந்து சோசியல் மீடியாவை வந்து நம்ம சரியா கையாளல, இந்த ஜென்சி தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாலிடிக்ஸ் பண்ணல அப்படின்றத ஒத்துக்கிறாரு. உடனே வந்து டிஆர்பி ராஜா தலைமையில் ஒரு ட்ராமா, ஜென்சி ட்ராமா. இந்த ட்ராமா அவர் நம்புறாரு. அவருக்கு பிடிச்சதை மட்டும் கண்ணு முன்னாடி காட்டி இன்னமும் ஸ்டாலின் அவர்களை ஏமாத்துறாங்க. அதை அனுமதிக்கிறது தான் அவங்களுக்கு தோல்விக்கு காரணம்ன்றதை அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே குளத்தூரில் நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடு திருப்பத்தி எரியும் போது நீங்கள் அங்கே குரூப் டான்ஸரை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க இல்லையா? அது உங்கள் தோல்வி காரணம் இல்லையா? இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. வேங்கை வெயிலில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளை மாற்றுறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை லீக் பண்ணுறீங்க. தவறு செஞ்ச அந்த ஞானசேகரனை தப்பிக்க விட்டுட்டு பிறகு பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் திரும்ப அரெஸ்ட் பண்ணுறீங்க. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமையில் இந்த இடத்துல அந்த பெற்றோரை காவல்துறையினர் மிரட்டுறாங்க. தவறுகளை மறைக்க முயற்சி பண்ணுது அந்த அரசு. இங்கே பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? இதுக்கா மாற்று நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை. ஆனால் எதுலையாவது இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கான முயற்சியை தமிழக வெற்றிக்கழகம் பண்ணிச்சா? சொந்த கட்சிக்காரன் இருந்தாலும் அவனை முதல்ல தூக்கி உள்ளவை. சொந்த கட்சிக்காரன் தப்பு பண்ணானா அவனை முதல்ல தூக்கி உள்ளவை. அப்போ தான் மற்றவன் திருண்டுவான், அப்போ தான் மற்றவன் பயப்படுவான். அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிற ஆட்சி தான் இது. நடக்கவே நடக்காதா? உங்கள் ஆட்சியில் இத்தனை நடக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் உட்காந்து. உங்கள் ஆட்சியில் நடந்ததெல்லாம் கணக்கு போடலாமா உட்காந்து? நான் என்ன சொல்கிறேன், இது அதுக்காக இது சரியா அப்படின்னு நான் பேச வரல. இது நடக்குது, இதுக்கு எப்படி அரசு ரியாக்ட் பண்ணதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. ஒரு அமைச்சரும் ஆய்வு பண்ணுறாங்க. நீங்கள் ஆய்வு பண்ணுற இடத்துலலாம் போயிட்டு மைக்கை போட்டு கேமரா போட்டு மீடியா வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து அங்கே கிரியேட் பண்ணுறீங்க. இல்லை, இப்போது இங்கேயுமே லா அண்ட் ஆர்டரில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது காட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது அரசு மேலே வந்து ஏன் இப்படி நடக்குது, நாங்கள் மாற்றம்னு எதிர்பார்த்தோமே அப்படிங்கிற கேள்விகள் வைக்கப்பட்டு தான் இருக்குது. மேஜிக் வந்து யாராலையும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கேள்வி கேட்குறவங்களுக்கும் தெரியும், பதில் சொல்கிற எனக்கும் தெரியும். இந்த கேள்விகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றதும் தெரியும். சாதாரணமாக இன்றைக்கி ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஏதாவது ஒரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம்ஸை குறைக்கிறதுக்கான வேலையை படிப்படியாக செஞ்சுக்கிட்டே வரோம். இங்கே சிஸ்டம் ஃபெயிலியர்ன்றது முன்னாடி சொன்னார்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி, சிஸ்டம் இங்கே சரியில்லைன்னு. அந்த சிஸ்டம் ஃபெயிலியரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரி பண்ணக்கூடிய ப்ராசஸ், இந்த ப்ராசஸை இன்றைக்கி விஜய் அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ராசஸில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதிகாரிகளுக்கு பங்கு இருக்குது, பொதுமக்களுக்கும் பங்கு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ராசஸை சரி பண்ண முடியும். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்க்குறேன்.
ஏன்னா இது வரைக்கும் வந்து தேவையில்லாத ப்ரெஸ் மீட் கிடையாது. சும்மா உட்காந்து வளன்னு நசன்னு தளபதி சொல்ற மாதிரி பேசுறவங்க கிடையாது. பிரஸ் மீட்டிங் கொடுக்கலனால அதை கேள்வியா கேக்குறாங்க எம்பி ராசா. அதாவது தேடி போய் உட்காந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி லைம் லைட் வாங்குறவங்களை தாண்டி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டா வேணாம் பரவாயில்ல நான் வேலையில செஞ்சு காட்டிட்டு போறேன்னு செஞ்சு போயிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம் என்னங்க ப்ரெஸ் மீட்ல வந்து பேசினா அப்ப 4வது தூணுக்கு மரியாதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. 4வது தூண் சரியா நடக்குதா? ஏற்கனவே உருவுற ஸ்டேஜ் தான் இருக்கு. இப்போவாது நீங்க சரியா செயல்படுதுன்னு தான் கேட்கணும். நீங்க எங்ககிட்ட பேட்டி எடுத்து தான் உங்களுடைய 4வது தூணுடைய பலத்தை வந்து நீங்க காட்டணும்னு அவசியம் கிடையாது. எங்களை யார் ஆள்றாங்களோ அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேட்கறதுல என்ன தவறு? நீங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்க, கருத்துக்களுக்கு பதில் வர மாதிரி வரும். நான் என்ன சொல்றேன், செயல்பாடுகளில் பதில் வரும்னு சொல்றேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, கூப்பிட்டு ஒரு மனுஷன் நிற்க வச்சு அவர் கேள்வி கேட்டு, வேலூர்ல சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், நான் வந்து அதை வந்து கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். வேலூர்ல கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் வந்து வந்திருந்தார். ஒரு ரேஷன் கடையில் ஆய்வு பண்ணியிருந்தாரு, குடோனில் ஆய்வு பண்ணியிருந்தாரு. ஆய்வு பண்ணிட்டு வெளியே வரும்போது, இல்லைங்க ஒரு 2-3 கடைக்கு நான் இன்னும் போகணும், நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்றது நான் சொல்லலை, நீங்கள் ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த வேலைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்பவும் வந்து வழி விடாமல் குறுக்க மறிச்சு நின்றுக்கிட்டு, இது எந்த மாதிரியான அணுகுமுறை? ப்ரெஸ் வந்து முதல்ல ப்ரெஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்களா? ஒரு கேள்வி, சார் இந்த மாதிரி இருக்குது சார், பதில் சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டு அதை விடலாம். அதை வந்து இப்போ ப்ரெஸ் மீட்டே வந்து வேறு மாதிரி தாங்க நடக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் தவறி விழுந்து அவரை காப்பாற்ற போய் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்னு வந்தால் ட்ரிகர் ஆகி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. கேள்வியே வந்து மனுஷனை வந்து நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி கேட்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த கேள்விக்கு அவங்க ட்ரிகர் ஆகி அவங்களுடைய பர்சனலான சில விஷயங்களை வந்து அதை தோன்ற மாதிரியோ இல்லை அவங்க பதிலை வந்து வேறு மாதிரியா இங்கே திரிக்கிற மாதிரியான கேள்விகளே வந்து இங்கே திணிக்கப்படுது. இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொடுக்காம போகிறப்ப ஒரு ஹைப் ஏறிக்கிட்டே நீங்கள் ஒரு நான் என்ன கேட்குறேன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட்டுறவுத்துறை சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்ட பரவாயில்ல, பக்கமாக அங்கே சினிமா டைலாக் மாதிரி விஜய் அவர்கள் பேசுகிறாரு, நீங்கள் ஒரு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கும் அவங்க கேட்க வேண்டிய கேள்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த கேள்வி அந்த இடத்துக்கு பொருத்தமான கேள்வியா? அதுக்கு பதில் சொல்லாமல் போனால், கடந்து போனால் பயந்து ஓடுறீங்களான்றீங்க. இதே மாதிரி பல கேள்விகள் துறை சார்ந்த கேள்விகளை கேட்கும்போது உதயநிதி அவர்களோ கனிமொழி அவர்களோ பயந்து யந்திரமோட ஓடி இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னார், உன்னை நான் கூப்பிடவே இல்லையே, நான் ஒன்லி நான் கூப்பிட்ட சேனலுக்கு மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சில சேனல்ஸ் சொன்னார்ல, அந்த மாதிரி யாராவது பேசுனாங்களான்னு? உங்கள் அதிகார தோணலை இங்கே யாரும் பேசலை. அவங்கள வேலை செய்ய ஃப்ரீயாக விடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. அது எவ்வளோ ஆய்வு தெரியுமா? ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் கொடுத்த மாதிரி சும்மா வந்து அதிகாரிகள் கொடுக்குறத தூக்கி கொடுத்துட்டு கிடையாது. கொடுக்குற அதிகாரிகள் சரியாக கொடுக்குறாங்களா, அந்த அதிகாரிகள் சரியானவர்களாக நீங்கள் பேக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. வரக்கூடிய டேட்டாஸ் உண்மைதானான்னு ஃபீல்டில் செக் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபீல்டில் ஓடிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு காலையில் 7-8 மணிக்கு எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. அமைச்சருக்கு மட்டும் இல்லை, நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே கூடவே தாங்க இருக்கேன். நான் கூடவே தான் இருக்கேன். 2-3 பேரோட நான் இருக்கேன். அவங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓய்வே கிடையாது. மக்கள் பார்க்க வராங்க, மனு கொடுக்க வராங்க. நீங்கள்லாம் கதவை திறந்து வச்சுட்டு வாங்க, நாங்கள் வந்து 24 மணி நேரம் என் கதவை திறந்தே இருக்கும்னாரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். எத்தனை மனுக்களை வாங்கிட்டார் மக்களை சந்திச்சு. நீங்கள் அமைச்சரை வைப்பாங்க, செக்ரட்டரியேட் நீங்கள் இப்போ போங்களேன், எவ்வளோ பேர் வெளியே நிற்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ குறைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும் போல். அந்த மாதிரி பிரச்சனைகளை இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. இது ஏன்டா, அதாவது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு சாக்கடை பிரச்சனை இருக்குது, அது ஒரு கையெழுத்தில் இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. 18 வருஷம் அதுக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு சின்ன சாக்கடை பிரச்சனைக்கு 18 வருஷம் அவங்க எதுக்குடா கத்த விட்டுருக்காருன்னா, நீ கத்திக்கிட்டே இரு, அப்போ தான் நான் கேட்கும்போது ஓட்டு போடுவேன், செஞ்சு தரேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வேணும். அதனால அந்த பிரச்சனை அப்படியே விட்டு வைக்கிறது. ஓகே, இந்த இடத்துல விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் விழா திருச்சி கிழக்குக்கு போனார்ல, அது நன்றி தெரிவிக்கும் விழாவா இல்லை பிரச்சார பேச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து வருது. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, இப்போது நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு, பிரச்சார துணியும் உண்டான பேச்சும் அதில் இருந்துச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, பதவிக்கு வந்துட்டீங்க, வந்து இப்போ 25 நாள் கிட்ட ஆக போகுது, இன்னைக்கு 24வது நாள், இன்னமுமே ஏன் டிஎம்கேவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? உங்களுடைய வேலைகள், உங்களோட விஷன் என்னங்கிறத அங்கே சொல்லலாமே. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கு பதில் ஒரு முறை சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாளும் எல்லா மேடைகளும் ஒரு அரசியல் தலைவருக்கு பிரச்சாரம் தான். அந்த பிரச்சாரம் எப்படி முன்வைக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குது. நான் வந்து ஒன்றுமே செய்யாமல் இங்கே தேனாரும் பாலாரும் ஓடுது, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னா வந்து இங்கே வாய்க்கடி எதுவும் பேசலை. செஞ்சுக்கிட்டே இருக்கோம், டைம் கொடுங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது இவங்க எவ்வளோ பிரச்சனைகளை இழுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, இடைத்தேர்தல் இருக்குது, 2029 பாராளுமன்ற தேர்தல் இருக்குது. ஒவ்வொரு மேடையும் பிரச்சார மேடை தான். அப்படி தான் பயன்படுத்துவாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால். முதலமைச்சராக இருக்கும்போது அதை பொறுப்பு வந்து அவர் செய்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நன்றி சொல்ல போனார், நன்றி சொல்லிட்டாரா, சொல்லிட்டார்.
அந்த மக்களுக்கு ஓகேவா? ஓகே. அந்த மக்கள் அங்கே வந்திருக்காங்க 5000 பேர், அது இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்க்குறாங்க. இல்லை, இப்போ அதுதான் சொல்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபிளான விஷயங்களை சொல்லியிருக்கலாம், அந்த பத்ம ஸ்ரீ அந்த கல்வி விஷயங்களை பற்றி வந்து சொல்லியிருக்கலாம், அதற்கப்புறம் போதைப் பொருள் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம். அதை பேசியிருந்தாரு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். இன்னமுமே வந்து திமுகவை குறை சொல்கிற ஒரு விஷயமா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லும்போது, அதை ஒருத்தர் வந்து ட்வீட் கூட பண்ணியிருந்தார். எப்போ அவர் தான் முதலமைச்சர்னா அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுங்களப்பா அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவையாக இருக்கும் அந்த ட்வீட்லாம் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நகைச்சுவை ஒன்று இருக்காக எடுத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அவர் முதலமைச்சர்ன்ட்டு தெரியாமலாம் அங்கே ஒன்றும் பேசலைங்க. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதுக்கான வேலைகள் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லா திட்டத்தையும் ஒரு மேடையில் எடுத்துகிட்டு வந்து ஒரே நாளில் சொல்லணுன்றீங்க. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வெள்ளை அறிக்கை வரட்டும், வெள்ளை அறிக்கை வந்து அந்த வெள்ளை அறிக்கையை எதிர்த்து இல்லைங்க இதெல்லாம் தவறு, இதெல்லாம் இவங்க சும்மா சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா ஆட்சி பண்ணோம், இந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கிற விஷயம்லாம் பொய்ன்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று பேச சொல்லுங்க. வெளிநடப்பு பண்ணாமல் அன்றைக்கி நின்று பேச சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், இவங்க மேலே ஏதாவது குறை கண்டுட்டாங்க அப்படின்னா வெளிநடப்பு, வாக்கெடுப்பு நடக்குதா வெளிநடப்பு. இந்த ட்ராமாவை இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, முன்னாடி இருந்தால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டை கழிச்சிட்டு ஒருத்தர் வெளியே வந்தார், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வந்து இவர் எதை கழிச்சிட்டு வெளியே போகிறாருன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அவர் பேசின விஷயங்களை விட்டுருங்க, ஆனால் பேசாத விஷயங்களை இதை பேசியிருக்கலாம், அதை பேசியிருக்கலாம், அதை பேசியிருக்கலாம். எல்லார் விருப்பமும் ஒன்று இருக்குங்க. என் தங்கச்சி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கோம், இதை பற்றி பேசியிருக்கலாம். எங்கள் அம்மா ஒரு விஷயம் யோசிச்சிருப்பாங்க, இதை பற்றி பேசியிருக்கலான்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இதை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் ஒரே மேடையில் அட்ரஸ் பண்ண முடியாது. செயல்பாடுகள் மூலமாக பதில்கள் கிடைக்கும். நம்ம செயல்பாடுகளை கண்டறிய பார்க்க போகிறோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714